கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் சரவணன் கார்த்திக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி கார்த்திக் வந்து வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீதாவை பற்றி நம்ம கார்த்திக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க போலீஸால் தேடப்படுற ஒரு கைதின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது, அதனால் இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா தீபாவுடைய தாலியை தேடுறாங்க. ஏன்னா இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அங்கே வீட்டில் வச்சு செக் பண்ண டாக்டர் அவங்க தாலியை வந்து கழட்டி கொடுக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு தாலியை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க, பத்திரமா வச்சுருக்க சொல்லி. அவர் பார்த்திங்கன்னா அடகு கடையில் கொண்டு போய் வச்சு அந்த தாலியை பார்த்திங்கன்னா அடகு வச்சு சரக்கு அடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் சரவணனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா தூங்கா அப்படின்ற ஒரு கைதி, அவங்க தான் கீதா வந்து ஒரு பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ரிலேட்டிவ் போல் இருக்குது. ஸோ அவங்க கீதாவை தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு. அப்போது அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்க மேலே தெரியாமல் ஜூஸாக கொட்டிடுறாங்க. அப்போது அவங்கள பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி வந்து போகிறாங்க. அப்போது கார்த்திக் வந்து போய் தடுத்துடுறாரு. இப்போ கார்த்திகே வந்து ரொம்ப திமிராகவே பேசுகிறாங்க அந்த ரவுடிங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வராரு. வந்துட்டு நான் வந்து போலீஸ் இங்கே மப்டியில் வந்திருக்க ஒரு விஷயத்துக்காக, எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த கீதாவுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா விழுந்துருது. அதை வந்துட்டு நம்ம கார்த்திக் எடுக்க போகிறாரு. அந்த கீதாவுடைய ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க. அப்போ வந்து கீதாவை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆட்கள் இவங்க தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் வந்து அதை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக கீதாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க தீபாவை